புதிய ஆயுதம். சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஆயுதம். புதிய ஆயுதம் என்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். ஆயுதம் ஆங்கிலத்தில் டூல்ஸ் என்று சொல்லுகிறோம், கருவிகள் என்று நாம் யூஸ் பண்றோம். இந்த ஆயுதம், டூல்ஸ், கருவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு பாருங்க. சமைக்கணும்னாலும் என்ன வேணும்? அடுக்கு சட்டி, கடாயி, கரண்டி, கிண்ணம், அந்த ஒரு டூல்ஸ் வேணும் பாருங்க, சமைக்கிறதுக்கு வேணும். ஒரு பிஸ்னஸ் பண்றோம், அது எந்த பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸை பொறுத்து அதற்கேற்ற கருவிகள் வேணும். இப்போ பாருங்க, பிரசங்கம் பண்றோம், இந்த பிரசங்கத்துக்கும் சில டூல்ஸ் தேவைப்படுது. மைக்கு தேவைப்படுது, ஸ்பீக்கர் தேவைப்படுது. இப்போ பாருங்க, சர்ச் கூடி வரும், இப்படி ஒரு செட்டப் நமக்கு தேவைப்படுது. ஏசி, ஃபேனு, லைட்டு. அப்போ கருவிகள் துணை இல்லாமல், டூல்ஸுடைய துணை இல்லாமல், ஆயுதங்களுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்வது கூடாத காரியமாக இருக்கிறது இல்லையா? அப்போ கருவிகள் ரொம்ப முக்கியம் பாருங்க, ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம். இந்த டூல்ஸ் ரகத்துல 2 வகைகள் இருக்கிறது. என்ன வகைகள் கேட்டீங்கன்னா, பழைய ஆயுதம், புதிய ஆயுதம். சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஆயுதம், புதிய ஆயுதம். பாருங்க, நம்ம அம்மாவுடைய காலத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா, எங்க பாட்டி காலத்துல எல்லாம் அடுப்பங்கரைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டடுப்புன்னு ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பம்பு ஸ்டவ்னு வந்தது, கெரோசின் ஊற்றி அடிப்பாங்க. எல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க. அது ஒரு பழைய கருவி பாருங்க, சமைப்பதற்கு. இப்போ பாருங்க, புதிய கருவி வந்துடுச்சு, புதிய ஆயுதம். என்னது? கேஸ் ஸ்டவ். சும்மா பட்டுன்னு அடிச்சோன்னு புஷ்னு வருது பாருங்க. பழைய காலத்தில் போராடிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள், ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பங்கரையில் உட்காந்துக்கிட்டு போராடுவாங்க பாருங்க, பழைய கருவிகளோடு போராடுவாங்க. இப்போ சும்மா என்னங்க டிஸ்ஸு அங்கே மூஞ்சி அங்கேயே பார்த்துன்னு புஷ்குன்னு திருப்பி பஸ்குன்னு அடிச்சிடுறாங்க. அப்படி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க பாருங்க, அவ்வளவுதான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பழைய கருவிகள், பழைய ஆயுதம், புதிய ஆயுதம். அந்த நாட்கள் பாருங்க, அம்மிக்கல்ல போட்டு அரைப்பாங்க, அம்மி போட்டு ருபு 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 ருபுன்னு. இப்போ அப்படில மிக்சி வந்துடுச்சு பாருங்க, போட்டு சும்மா புஷ்ன்னு சொர்றன்னு ஓடுது மிக்சி, அவ்வளோ சட்னி ரெடி. எங்க பாட்டி அரைப்பாங்க பாருங்க, இவ்வளவு பேர் ருபுக்கல் ஒன்று இருக்கும், நல்லா உட்காந்துப்பாங்க 2 மணி நேரம். என்னது? மாவாட்டுறாங்க. இப்போ அப்படி இல்லை பாருங்க, கிரைண்டர் வந்துடுச்சு பாருங்க, இன்னும் வசதியா சுவிட்சை போட்டு விட்டு வேலையை பார்க்குறோம். அதையே ஆட்டி முடிச்சது, அதையே சாய்ச்சி எடுத்துக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் கையை உள்ள போட்டு, ஒரு சகோதரி வந்தாங்க, கிரைண்டருக்குள்ள கையை போட்டு விரலே போயிடுச்சு. அதுதான் பாருங்க ஆயுதம், பழைய ஆயுதம், புதிய ஆயுதம். அது எல்லா வகையிலும் சரி, படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஆயுதங்கள் அவசியம், அடிப்படையான ஒன்று. அந்த ஆயுதங்கள் 2 வகைகளா இருக்கிறது, பழைய ஆயுதம், புதிய ஆயுதம். இப்ப ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வருவோம், ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள வருவோம். ஆவிக்குரிய விஷயத்துக்குள் வரும் பொழுதும் கவனிப்போம், 2 வகையான காரியங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் மனிதன் தேவனோடு உறவு கொள்வதற்கு, பழைய ஏற்பாட்டில் மனிதன் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு, பழைய ஏற்பாட்டில் மனிதன் தேவன் இடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு சில ஆவிக்குரிய டூல்ஸ்களை யூஸ் பண்ணாங்க, சில ஆவிக்குரிய ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க. சில ஆவிக்குரிய ஆயுதங்களையும் டூல்ஸ்களையும் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அதன் பெயர் தான் பழைய ஆயுதம். அது என்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு, பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனோடு சேருவதற்கு, பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவன் இடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பழைய ஆயுதங்களை, ஆவிக்குரிய டூல்ஸ், ஆவிக்குரிய ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க. அது என்னென்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாம்பல்ல உட்கார்றது, புலம்புவது, கோணிப்பை, சாக்கு பையில போய் உக்காந்துப்பாங்க. கோணிப்பை இருக்கு இல்லையா, அந்த கோணிப்பையில போய் உட்காந்து முகவாடலா இருப்பார்கள், கண்ணீர் விடுவார்கள், கதறுவார்கள், சத்தம் போட்டு கூக்குரல் விட்டு தேவனே அப்படின்னு உயர்த்தி கூப்பிடுவாங்க. சாப்பிடாம உபவாசம் பண்ணி தன்னுடைய வயிற்றுக்கு ஆகாரம் கொடுக்காமல் உடலை என்ன பண்ணுவாங்க? வருத்தி கொள்வார்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆயுதங்களாக இருந்தது.
ஆவிக்குரிய கருவிகளாக இருந்தது. எதற்காக இந்த ஆயுதங்கள் கருவிகளை உபயோகப்படுத்தினார்கள்? மனிதன் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்காக, மனிதன் தேவனோடு சேருவதற்காக, ஐக்கியப்படுவதற்காக, தேவனிடத்திலிருந்து மனிதன் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் பழைய ஏற்பாட்டில் பழைய ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க. அதுதான் பார்த்தோம். கண்ணீர் சொல்றாரு இல்லையா, எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு இல்லையா, நான் உன்னை விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் வேலை செஞ்சது பாருங்க. கண்ணீர் வேலை செய்யுது. கண்ணீருடைய ஜபத்துக்கு என்ன ஆகுது? உடனே பதில் வருது. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் வேலை செய்யுது. தேவனோடு சேருவதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் வேலை செய்து பாருங்க. கண்ணீர், சாம்பல்ல போய் உட்கார்றது. மொர்தெகாயை பற்றி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மனிதர்கள் எஸ்தர் காலத்துல எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க? உபவாசம் பண்றாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. தன்னுடைய உடலை என்ன பண்றாங்க? வருத்தி கொள்ளுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், கதறுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள். தங்களுடைய வஸ்திரங்கள் என்ன பண்றாங்க? கிழித்து கொள்ளுகிறார்கள். சாக்கு பையில போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். இப்படி தன்னை கஷ்டப்படுத்தி, தன்னை வருத்தி இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த நாட்களிலே அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் வேலை பார்க்குது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அதனால தேவனிடத்தில் மனம் திரும்பி அவர்கள் என்னவாக்கப்படுகிறார்கள்? இணைக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாய் தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் வேலை செஞ்சதுங்க. பழைய ஆயுதங்கள், பழைய கருவிகள், பழைய டூல்ஸ், இது எல்லாமே ஆவிக்குரிய ரகமாக பழைய ஏற்பாடு மக்களுக்கு இது வேலை செய்தது. பல உதாரணங்களை காண்பிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இது இருக்கின்றது. இப்ப எத்தனை பேருக்கு பழைய ஆயுதம் புரியுது? சரி, இப்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா புதிய ஆயுதம். இந்த புதிய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் இப்ப புதிய ஏற்பாட்டு மக்கள் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு, புதிய ஏற்பாட்டில் மக்கள் தேவனோடு சேருவதற்கு, புதிய ஏற்பாட்டில் தேவனிடத்திலிருந்து மக்கள் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ வேலை செய்வது, இப்போ செயல்படுவது, இப்போ அமுலில் இருப்பது பழைய ஆயுதங்கள் கிடையாது. என்ன பழைய ஆயுதம்? சாக்கில் போய் உட்கார்ந்துக்கிறது, புலம்புவது, சாம்பல்ல இருப்பது, வருத்தி கொள்வது, உபவாசிப்பது, ரட்டுடுத்தி கொள்வது, வஸ்திரங்களை கிழித்து கொள்வது, கதறுவது, கண்ணீர் விடுவது, கூச்சல் இடுவது, இதெல்லாம் சரீரத்தினுடைய ஒடுக்குதல் எல்லாம் பழைய உடன்படிக்கையில் இருந்துச்சு இல்லைங்களா? பழைய ஆயுதங்கள், ஆவிக்குரிய ஆயுதங்களா இருந்துச்சுங்களா? ஆனா அதெல்லாம் இப்போ புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலேயும் மனிதன் தேவனிடத்தில் சேருவதற்கானாலும் சரி, தேவனிடத்தில் மனம் திரும்பி ஒப்புரவாவதற்கானாலும் சரி, தேவனுடைய ஐக்கியத்துல உறவுல இருப்பதற்கான காரியமா இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பழைய ஆயுதங்கள் இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலும் கொடுக்கப்படவில்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து வந்த பிறகு, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கிறிஸ்து தோற்றுவித்த பிறகு, கிறிஸ்துவின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கக்கூடிய சபையாகிய நமக்கு தேவனிடத்தில் நாம் சேருவதற்கும், தேவனோடு ஒப்புரவாவதற்கும், தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கும், தேவன் இடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆயுதம் கிருப, 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 கிருப மட்டுமே. பழைய ஆயுதம் நிறைய மேட்டர் சொன்னோம். ஆனா புதிய ஆயுதம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணே. அது என்னது? கிருப, கிருப, எல்லாம் கிருப. இப்போ இங்கதான் ரொம்ப நம்ம டீப்பா கவனிக்கணும், டெப்தா கவனிக்கணும். அது என்னன்னா, கிருபை என்றால் ஒரு உபதேசமா? கிருபை என்றால் ஒரு செய்தியின் தலைப்பா? கிருபை என்பது ஒரு போதனையா? கிருபை என்பது ஒரு பொருளா? கிருபை என்பது இன்னாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்ல முடியும், கிருபை என்பது பொருளும் அல்ல, கிருபை என்பது ஒரு போதனையும் அல்ல, கிருபை என்பது ஏதோ ஒரு காரியமும் அல்ல,
கிருபை என்பது ஏதோ ஒரு செயலும் அல்ல. கிருபை என்பது ஒரு நபர். கிருபை என்பது ஒரு நபர். கிருபை என்பது ஒரு நபர். யாரப்பா அவரு? அவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. இப்போ நான் தேவனிடத்தில் சேருவதற்கு, இப்போ நான் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு, இப்போ நான் ஜபத்திலே தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு, ஜபத்தில் மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் கிருபை தான் இயேசு, இயேசுதான் கிருபை. இயேசுவின் மூலமாக மாத்திரமே எல்லா வேலைகளும் புதிய உடன்படிக்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் மூலமாக தான் சகல காரியங்களும் நிறைவேறுகிறது. எத்தனை பேருக்கு இப்போ விளங்குது புதிய ஆயுதம் என்பது என்ன? அல்லேலூயா. அப்போ நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும், இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக மக்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டானது என்று யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம், சட்டதிட்டங்கள் தோன்றினது. மோசையின் மூலமாய் மக்கள் எதை செய்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் போதிக்குது. ஆனா புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்தார் என்பதை போதிக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபன் பேசுறீங்களே, இவ்வளவு காலம் யாரும் அதை பெருசா பேசலையே. நீங்க எந்த மழையில முளைச்ச காளான்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. திடீர்னு புசுக்கு புசுக்குன்னு எப்ப பார்த்தாலும் கிருபன் பேசுறீங்களே, நீங்களாம் யாரு, எங்கிருந்து வந்தீங்களாம் கேட்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கிருபை என்பது ஒரு நூத்தன போதனை கிடையாது. கிருபை என்பது ஒரு புதிய உபதேசம் கிடையாது. கிருபை என்பது திடீர்னு புசுக்குன்னு இப்ப தோன்றிய ஏதோ ஒரு சத்தியம் கிடையாது. கவனிங்கள், கிருபை என்பது உலக தோற்றம் முதலே தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவனுடைய இதயத்தில் இருந்த ஒரு காரியம்தான் கிருபை. மனிதர்களோடு தேவன் அவருடைய உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர் போட்ட பிளான் தான் கிருபை. மனிதனுக்கு ஒன்றை கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் ஒரு பிளான் போட்டார் பாருங்க, அந்த பிளான் தான் கிருபை. மனிதன் மனம் திரும்பி தன்னகத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனிட்ட திட்டத்தின் பெயர் தான் கிருபை. அந்த கிருபை புதுசா முளைச்ச காளான் அல்ல. இந்த கிருபை என்பது உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்துவை வச்சுதான் சகல காரியங்களை நிறைவேற்றுவது என்பது பிதாவாகிய தேவனுடைய திருவுள சித்தம் பாருங்க. அப்போ ஏதோ திடீரென்று தோன்றிய ஒன்று அல்ல. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவனுடைய பிளான், திட்டம் அதுதான். ஆகவேதான் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலேயே அந்த கிருபை வெளிப்படுது. எப்படி அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் கிருபை வெளிப்படுதுன்னா, இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பத்தி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறது. ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கிருபைதான் இயேசு, இயேசுதான் கிருபை. தலையை யார் நசுக்குனது? இயேசு ஆதியாகமம் 3 வந்துட்டாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்ப தேவனுடைய பிளான் எது? மனிதர்கள் செய்து பிழைப்பதல்ல, தேவன் ஒன்றை செய்ய போகிறார், அதை நம்பி பிழைப்பதுதான் தேவனுடைய அனாதி நோக்கம். ஆனா ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம். ஏறக்குறைய ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷத்துக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து என்றும் கிருபை தோன்றினது. தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே கிருபை வெளிப்பட வேணும்.
ஆனா அந்த கிருபையை மனுமக்களுக்கு அவர் வெளிப்படுத்த விரும்பினாலும் அந்த மகோ உன்னதமான தேவரகமான தெய்வீக கிருபையாம் அரும்பொருளாம் கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய சாக்கியங்களை எடுத்துக்கொள்ள, மனிதன் பெற்றுக்கொள்ள, மனிதன் அந்த ட்ராக்ல அந்த பாதையில வர்றதுக்கு மனுஷனுக்கு 4000 வருஷம் பிடிச்சது. விளங்குதுங்களா? 4000 வருஷத்துக்கு பிறகுதான் மனிதன் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டான், இனி என் சொந்த முயற்சினால பிழைக்க முடியாது, என் சொந்த கண்ணீர்னால பிழைக்க முடியாது, என் சொந்த சரீர ஒடுக்குதனால பிழைக்க முடியாது, என் சொந்த உபவாசத்தினால பிழைக்க முடியாது. தேவாதி தேவன் எனக்காக என்னெல்லாம் செய்ய போறாரோ அதனாலதான் நான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு புரிவதற்கு 4000 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த 4000 வருடங்களும் ஏன் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகா உன்னதமான கிருபை வெளிப்படலன்னா, மனிதனுடைய கடினமான இருதயம், மனிதனுடைய அலட்சிய தன்மை, மனிதனுடைய அசட்டை பண்ணும் குணம், தேவனை பெரிதா இல்லாமல் தன்னுடைய சுய நம்பிக்கையும் சுய பலத்தையும் மனிதன் அதிகமாய் சார்ந்து கொண்டதுனால உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தேவன் கிருபையை விளங்க செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவர் வச்சிருந்தாலும் 4000 வருஷத்துக்கு பிறகுதான் கிருபையும் சத்தியமாய் இருக்கக்கூடிய இயேசு இந்த உலகத்திலே அவர் அவதரித்து கிருபையாய் தோன்றினார். சில நேரத்துல நான் பிள்ளைங்க வளர்ந்த காலத்துல மனைவி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. சின்னவன் என்ன பண்ணுவான், நான் சாப்பிட்றேன் மம்மி, அவங்க சொல்லுவாங்க, டேய் சிந்திரிவடா, வேஸ்டா போகணும். நான் சாப்பிட்டு ஒழுங்கா தான் சாப்பிடுவேன். சரின்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அவர் பார்த்தா இவ்வளவு நேரம் தட்டுக்குள்ள இருந்த சாப்பாடு டேபிள் இருந்து அந்த பக்கமெல்லாம் சிந்தி, அது வாயிலெல்லாம் சிந்தி, சட்டையிலலாம் சிந்தி, மூஞ்செல்லாம் சாதமா இருக்கும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் என்ன ஆக மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. சிலத்துல என்ன பண்ணிடுறோம், அது விளங்கட்டும்னு பேசாம விட்டுடுறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன், நான் உனக்கு நிலா சோறு ஊட்டுறேன், நான் உனக்கு சூரியன் சோறு ஊட்டுறேன், நான் உனக்கு அந்த சோறு ஊட்டுறேன், நான் உனக்கு டான்ஸ் ஆடி ஊட்டுறேன், நான் தான் சாப்பிடுவேன். அது கை விரல் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியா இருக்குது. நான் தான் பண்ணுவேன், நான் தான் ஓடுவேன், நான் தான் வாங்குவேன். சிலத்துல பாருங்க பசங்க கையை பிடிச்சி கூட்டும், கையை உதருங்க, விடுங்க டாடி நான் போறேன், டாடி விடுங்க டாடி நான் போறேன். அப்படி விட்டோன்னு போவோம் பாருங்க, போயிட்டு புஷ்குன்னு தொப்புன்னு கீழே விழுங்க. பார்த்துக்க பாருங்க பிள்ளைங்களை கை பிடிச்சி கூட்டு போவோம். அது பாருங்க மேடும் பள்ளமா இருக்கும். அது என்ன பண்ணும், என் பையனை பார்த்துருக்கேன், நான் அவன் கையை பிடிச்சி அவன் என்ன பண்ணுவான், என் கையை உதறிட்டு அவன் கையால என் கையை பிடிச்சிப்பான். என்ன அர்த்தம், நான் அவங்கள கூட்டு போறேன்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பொத்து நிறைய முறை மாதிரி விழுந்து அடியெல்லாம் போட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு பாருங்க பசங்களுக்கு. சில இடத்துல என்ன பண்றது, இதுங்க தொல்லை தாங்க முடியல, கம்முன்னு பேசாம விட்டுறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பிள்ளைகளை சுமக்க விரும்புகிறோம், தாங்க விரும்புகிறோம், ஆதரிக்க விரும்புகிறோம், அரவணைக்க விரும்புகிறோம், அன்பு காட்ட விரும்புகிறோம், அந்த பிள்ளைகளுக்காக எல்லாமே செய்ய விரும்புகிறோம். ஆனா அந்த பிள்ளைங்க நம்முடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு கால தாமதங்கள் ஆகிறது. பிள்ளைங்க பாருங்க, பெற்றெடுத்து யோசித்து பாருங்க, ஒரு தாயா இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது எவ்வளவு பெரிய காரியம். அந்த தாயினுடைய தியாகத்துக்கு ஈடு இணையே கிடையாது பாருங்க. அது பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெருசாயிட்டு அதுங்க நல்லா அப்பவே நினைச்சிருந்தா மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருக்கலாம் குப்பை தொட்டில். ஆனா அதுங்க என்ன பண்றோம், அதுங்க அசிங்கத்தெல்லாம் தொடச்சி, அதுங்களை சுத்திகரிச்சு, அதுங்க ட்ரெஸ் உடுத்தி, அதுங்க பால் ஊட்டி, தேன் ஊட்டி, சோறு ஊட்டி, படிக்க வச்சு பெரிய நிலை காணும்னு இப்படி வந்ததுங்க பாருங்க. வந்துட்டு கேக்குதுங்க கேள்வி, நீ எல்லாம் ஒரு மம்மியா, நீ எல்லாம் ஒரு டேடியா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேக்குதுங்க. நமக்கு பகிர்ந்து சில பேசாம விட்டுரும். பிள்ளைங்க போ போ என்ன பண்றியோ போ, நீ எங்க இருந்தாலும் எங்க வரணும், இங்கதானே வரணும், விட்டுரும் பாருங்க. பிதாவாகிய தேவன் மனுமக்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் மேல் பொறுமையா இருந்த காலம் 4000 காலம். 4000 வருஷம் அதிலே போயிடுச்சு. 4000 வருஷம் அதிலே போயிடுச்சு. அவர் எல்லாரும் டேக் ஓவர் பண்ணிக்க விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல சொல்றாரு, மனிதனை செம்மையானவனாக படைத்தார். சொல்றாரு பாருங்க, காயின் கொலை பண்ண போறான், கொலை பண்றதுக்கு முன்னாடி பேசுறாரு, நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? வாஸ்து பாருங்க, ஆதியாகமம் 4 எல்லாம் வாஸ்து பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிற, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நான் உன்னை பிளஸ் பண்ண மாட்டேனா?
நான் உன்னை அங்கீகரிக்க மாட்டேன்னா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா, நீயும் காயின் செஞ்ச மாதிரி பெஸ்ட்டை கொடு, நீயும் பெஸ்டான ஒரு காரியத்தில் உன்னுடைய கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் உன்னை பிளஸ் பண்றேன் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. தேவனுடைய மகோன்னதமான கிருபைக்குள் மக்கள் வர விரும்பாமல் தன்னுடைய சுயமான எண்ணங்களை மனிதன் சார்ந்து கொண்டு தேவனை விட்டு விலகி போறான். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, தேவன் மனிதனை செம்மையானவனா படைச்சாரு, ஆனால் மனிதனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான். மனுஷன் தெரிந்து கொண்டு தேவனை விட்டு போய் தன்னுடைய இருதய கடினம், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள், கலவரங்கள் நிமித்தமாக தேவனுடைய அன்பை அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. கர்த்தர் அற்புதமான வழிகளை வச்சிருந்தார் பாருங்க, ஆனா மனிதனுக்கு அது புரியல. தேவனை விட்டு போயிட்டு தன் வழியை மனிதன் கெடுத்து கொண்டான். இப்ப கெடுத்து கொண்டு அவன் மறுபடியும் உணர்ந்து புரிந்து கொண்டு தேவனத்துல திரும்புவதற்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 4000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, நம்ம படிக்கிறோம் இல்லையா? அற்புதமான ஒரு தகப்பன், அருமையான ஒரு பிதா. அவர் ஒன்றும் அந்த பையனுக்கு கெடுதல் செய்யல. அவன் பாருங்க பொல்லாத மனுஷனா இருந்து சொத்தை கேட்கிறான், திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் என்ன பண்றான்? அழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றான்? வரான். ஆனா அவன் வரும் வரைக்கும் அவனுடைய டேடி அவனுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. வாசல் மேல் வழி மேல் விழி வைத்து அவனுக்கை காத்துக்கிட்டே இருக்கிற. எப்போ வருவான், எப்போ வருவான்? பிதாவாகிய தேவன் மனு குலத்திற்காக 4000 வருடம் காத்து கொண்டிருந்தார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அவர்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருப்பார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு 4000 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக? மனுஷன் உணரணும், ஒன்றும் புரியணும். இல்லை, என் சுயபலத்தினால ஒன்றும் இல்லை, அதால நான் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த சாக்குனால ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, என் கிரியினால ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, என் கண்ணீர்னால பெருசா சாதிச்சிட முடியாது, ஆண்டவருடைய பெரிய தயவால தான் நான் பிழைக்க முடியும்னு மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு அவன் உணரணும், அவனுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 4000 வருஷம் காத்துட்டு இருந்தாராம். 4000 வருஷம் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் கவனிங்க, மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் ஒரு ஒயிட் பேஜ் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த ஒயிட் பேஜை பத்தி சில வேத வல்லுநர்கள் 200 வருஷம் சொல்றாங்க, சில வேத வல்லுநர்கள் 400 வருஷம் சொல்றாங்க. அந்த 400 வருஷமும் காத்துக்கிட்டு இருக்கார். எதுக்காக காத்துட்டு இருக்கார்? மனுஷன் கர்த்தரை தேடுவானா, உணர்வு உள்ளவன் உண்டா அப்படின்னு பார்க்கிறாரு. மனுஷன் இனி என் பலத்தினால நான் ஞானம் அடைய முடியாது, என் சுய பலத்தினால ஒரு மோட்சலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது, என் சொந்த ஞானத்தினால தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, என் சொந்த கிரியினால தேவனோடத்தில் நான் சேர முடியாது அப்படின்ற ஒரு நிலை எப்போ மனுஷன் எல்லாமே நான் செஞ்சு தோற்று போயிட்டேன்னு அவன் சொல்லக்கூடிய நிலை வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடைப்பட்ட பேஜில் தான் பார்த்தீங்கன்னா கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் வராங்க. அவங்க தத்துவங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சாக்ரட்டிஸ்லாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தத்துவ மேதைகள்லாம் போதிக்கிறாங்க பாருங்க, போதனைகள்லாம். எல்லாரும் எல்லாருமே தோற்று போய் இனி மனிதனுடைய வாழ்விலே தேவனோடு இணைவதற்கு வேற வழியே இல்லை, நம்ம சுய வழியெல்லாம் தோத்து போச்சுன்னு மனுஷன் ஒரு முடிவுக்கு வந்தான் பாருங்க. அந்த முடிவை பற்றி தான் கலாத்திரன் ஆக்கியோன் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவராய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவதரித்தார். மனுஷன் 4000 வருஷம் தான் சுய பலன், ஞானம், முயற்சி, பிரமாணம், சட்டத்திட்டம்லாம் அவர் கொடுத்த நோக்கம் கவனிங்க, அவன் சட்டத்திட்டத்தை நிறைவேற்றி படைப்பதற்காக அல்ல. சட்டத்திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஐயோ என்னால நிறைவேற்றவே முடியலன்னு சொல்லி அவன் உணர்ந்து கொள்வதற்காக தான் கொடுத்தாரு. ஆகவேதான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், மோசையானாலும் சரி, எலியாவானாலும் சரி, அக்னி இறக்கணை எலியாவானாலும் சரி, எலிசாவானாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, எல்லோருமே பிரமாணத்தில் தோற்று போனவர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினாலே ஒரு மனுஷனும் நீதிமானாகல, எல்லாம் தோற்று போனார்கள், எல்லாருமே தோற்று போனார்கள். எல்லாருமே தோற்று போனதுக்கு அப்புறம் இப்போ மனிதனே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய கிருபையாய் இருக்கக்கூடிய இயேசுவாகிய நான் உலகத்திற்கு அவதரித்தேன் என்ற செய்தி இந்த உலகத்துக்கு எப்படி வருது? வானத்திலிருந்து தூதர்கள் பேசுகிறார்கள், இதோ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. ஏன்னா மனுஷ முயற்சினால பூமியில சமாதானம் இல்ல, மனிதனுடைய பிரயாசத்தினால் பூமியில் சமாதானம் இல்ல, கிறிஸ்து என்ற கிருபையினால் தான் பூமிக்கு சமாதானம் என்ற சுவிசேஷம் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா.
இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இப்போ 2000 வருஷம் ஆகியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கும் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனோடு ஐக்கியமாகி ஒப்புரவாவதற்கும் இப்போ எந்த கருவியை யூஸ் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆனா கிருபை என்ற ஆயுதத்தை யூஸ் பண்ணாம இயேசு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2000 வருஷம் பிறகும் அநேகர் எந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்றாங்க? சரீர ஒடுக்குதல், கண்ணீர், புலம்பல், வயிற்ற காயப்படுறது, முட்டியை தேய்ச்சிக்கிறது, எப்படிலாம் தன்னை காயப்படுத்திக்க முடியுமோ அந்த எல்லா கிரியையின் மூலமாக மனிதன் வருகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது ஒரு காலத்துல வேலை செஞ்சது தான். பட் அதெல்லாம் தோற்று போன கருவிகள், பழைய கருவிகள். இப்ப புதிய ஆயுதம் வந்திருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இயேசுவின் மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இவரிடத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியத்தினால் தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், நீங்கள் அழுகையிலும் புலம்பலிலும் சரீர ஒடுக்குதலிலும் சாம்பலிலும் பட்னி போடுவதிலும் அப்படின்னு சொல்லல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப பாருங்க கிருபையாகிய இயேசுவோடு நம்ம இணைக்கக்கூடிய ஆயுதம் எது? நல்ல கவனிங்க. சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு தரப்படும். இப்போ நான் ஒன்றை செய்து பிழைப்பதல்ல, அவரில் நிலைத்திருந்து பிழைக்கக்கூடிய ஒரு கிருபை ரகமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் கடினமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்தவ வாழ்க்கையே அது ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது ரொம்ப ஒரு பயங்கரமான வாழ்க்கையாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். இவங்க மாற்றி வச்சதுனால தான் வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே வராங்க பாருங்க, அப்படியே உட்காந்துட்டு போறாங்க. சரி 3 மாசம் வராங்களே, சும்மா பட்டும் படாம அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் ஞானஸ்தானத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா, ஐயோ சாமி, ஐயோ ஞானஸ்தானம் வேணாம், நாங்க அப்பாலேயே அங்க அங்க அப்படி பின்னாடியே உட்காந்து அப்படி பின்னாடியே போயிடும். அவ்வளவு பயம் பாருங்க. ஞானஸ்தானனாலே ஒரு பயம். நிறைய பேர் இப்போ சமீபத்தில் எத்தனை முறை சொல்லியிருக்கு, சமீபத்தில் ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவர் சொல்றாரு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உபத்திரவமே வரும். நான் சொல்றேங்க, உபத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வரும். சில பேர் சொல்ல, ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் பாவ சோதனை அதிகமாய் வரும். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பாவ சோதனைகள் வரும். சில பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பரிசுத்தமா ஒழுக்கமாய் வாழ வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் பெர்ஃபெக்ட்டா ஒழுக்கமா பரிசுத்தமாய் வாழ வேணும். ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்கு. இது மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சணங்க. இது ஞானஸ்தானம் எடுத்துக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்ப நம்ம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்க. அப்போ கிறிஸ்து இந்த கடினமான வாழ்க்கை முறையை லகுவாக மாற்றி விட்டார். ஒரு முறை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தமிழ்ல நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று வரும். அது அப்படியே பாருங்க, இங்கிலீஷ் பைபிளை நான் வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிம்பிளிசிட்டி என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. தமிழ்ல கிறிஸ்துவை பற்றிய உண்மை அப்படின்னு வருது, இங்கிலீஷ்ல என்ன வருது? சிம்பிளிசிட்டி. சத்தமா சொல்லுங்க, சிம்பிளிசிட்டி. ரொம்ப ஈஸியா புரியுற ஒரு இங்கிலீஷ் பாருங்க. சிம்பிளிசிட்டினா என்னது? எளிமையானது, ஈஸியானது, லகுவானது. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து ஜீவிக்கிற வாழ்க்கை என்பது அது ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இல்லை, அது ரொம்ப பாரமான ஒரு வாழ்க்கை இல்லை, அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. அது ஏன் சுவாரஸ்யமான அற்புதமான வாழ்க்கைன்னா, அங்கே உங்களுடைய முயற்சிகள் செல்லுபடியாகாது, அங்கே அவர் எல்லா முயற்சியும் செய்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ
கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து அதற்கான சகல கிரயத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தபடியினால். அது நமக்கு நல்லா விளங்கணும் பாருங்க. அந்த அற்புதமான சத்தியத்தை நாம் அருமையாக, நாம் தெய்வீகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவ ஜீவிய, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு எளிமையான, ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவரை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து விட்டார். இப்போ முழுமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டார். இப்ப நமக்குள்ள கொண்டு வந்து வச்சதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது நமக்கு ஈஸியாக மாறிவிட்டது, லகுவாக மாறிவிட்டது. போவாஸ் ஒரு பெரிய செல்வந்தன், போவாஸ் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ரூத்தின் புஸ்தகத்துல போவாசினுடைய செல்வ செழிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரூத் என்கின்ற ஒரு ஸ்திரீ மிகவும் ஏழ்மைத்தனத்தில், பஞ்சத்தில் வாழ்ந்த ஒரு விதவை. ரொம்ப அற்பமான ஒரு ஸ்திரீ பாருங்க, ரொம்ப சாதாரணமானவள். அவளுடைய வாழ்க்கையில பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்ல. இப்போ ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? உடன்படிக்கை நடக்கிறது, திருமணம் நடக்கிறது. யாருக்கும் யாருக்கும்? ஐஸ்வர்யவானாகிய, செல்வந்தனாகிய, மிக கனத்துக்குரிய, பேர் பெற்ற, இஸ்ரவேலிலே சகலராலும் போற்றப்படத்தக்க போவாசுக்கும் அற்பமான, விதவையான, ஏழையான, தரித்திரமான, அடுத்த வேலைக்கு வழி தெரியாத ரூத்துக்கும் உடன்படிக்கை நடக்கிறது, திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து முடிஞ்சதுனால ரூத்துக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது. திருமணம் நடந்து முடிஞ்சதுனால போவாசுக்கு உண்டான அத்தனை சோர்ஸும் ரூத்துக்கு சொந்தமாக மாறிவிட்டது. ரூத் ஒரு புறஞ்சாதி ஸ்திரீ, போவாஸ் ஒரு யூதன். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிதாவாகி தேவனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்துல வரணும்? யூதா கோத்திரத்துல. போவாஸ் தான் யூதன், ரூத் ஒரு புறஜாதி. உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனால இப்போ ரூத்தும் யூதா கோத்திரத்துல சேர்ந்து விட்டபடினால் வேதம் இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியில ரூத்தினுடைய பெயரும் இடம் பெற ஆரம்பித்து விடுகிறது. அப்ப நம்மளுக்கு கதையும் அதே கதை தான், நம்ம கதையும் அதே கதை தான், அதே கதை தான், அதே கதை தான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. இப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடினால ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் ஈஸியா மாறுது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படாதிருந்தால் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கஷ்டமா இருக்கும். கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டபடியினால் கிறிஸ்துவுக்குள்ளான எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஈஸியான ஒன்றாக மாறிவிட்டது. ஏன்னா ஆல்ரெடி எனக்காக எல்லாமே அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? கவனிங்கள், ஒரு பிள்ளையினுடைய தராதாரம், வாழ்வாதாரம், அந்த பிள்ளையினுடைய செல்வாக்கு எதை பொறுத்து இருக்கிறது என்றால், அந்த தகப்பனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த செல்வாக்கை பொறுத்து தான் அந்த மகனுடைய செல்வாக்கு இருக்கிறது. அப்பா தன்னுடைய வாழ்க்கையை குடிசையில முடிக்கிறாருன்னா பையன் எங்க இருந்து வாழ்க்கையை ஆரம்பிப்பான்? குடிசையில இருந்து தான் ஆரம்பிப்பான். நல்லா விளங்குது பாருங்க, நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா அப்பா அவனுக்கு சேர்த்து வச்சது இதுதான், குடிசை தான். அவன் என்ன கோபுரத்தை போய் தேட முடியும்? இல்ல. அப்பா அவனுக்கு வைத்தது குடிசை என்றால் அவனுடைய ஆரம்பம் எங்க தான் இருக்கும்? குடிசையாகத்தான் இருக்கும். சொல்றேன் பாருங்க, இன்னொரு அப்பா சொந்த வீட்டில் தன் வாழ்க்கையை முடிக்கிறார். மகன் இப்போ வாழ்க்கை எங்க துவங்குவாரு? சொந்த வீட்டில் துவங்குவார். ஒரு அப்பா வாடகை வீட்டில் வாழ்க்கையை முடிக்கிறாரு. இப்ப பிள்ளை எங்க வாழ்க்கை தொடங்குவார்? வாடகை வீட்டில். ஒரு அப்பா சைக்கிள்ல வாழ்க்கையை முடிக்கிறாரு. பையன் எங்க ஆரம்பிப்பாரு? சைக்கிள் தான் ஆரம்பிப்பார். பைக்ல முடிச்சா பையன் பைக்ல இருந்து முடிப்பாரு. மாருதி 800ல முடிச்சா மாருதி 800ல தான் ஆரம்பிப்பாரு. BMW அவருடைய தகப்பனுடைய வாழ்க்கை முடிஞ்சா என்ன ஆகும்? BMW தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஒரு ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் ஒரு தகப்பனுடைய வாழ்க்கை முடிஞ்சா எதுல இருந்து மகனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது? அந்த ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் தான் மகனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. ஒண்ணு புரியணும், மகனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எந்த அடிப்படையில்? தகப்பனுடைய செல்வாக்கே மகனுடைய செல்வாக்கு.
அப்ப கிருபை என்ன பண்ணிடுச்சு? நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம பெருசா ஒண்ணும் சாதிக்கல, நம்ம பெருசா முயற்சி எடுக்கல, நம்ம பெரிய நீதிமான்கள் இல்ல, நம்ம பெரிய நன்மைகள் ஒண்ணும் செய்யல, நாம் அவரை விசுவாசிச்சோம். இந்த நன்மைகள் எல்லாமே கிருபை நமக்கு கொடுக்குது. நம்ம விசுவாசத்தினாலே அதை அப்படியே நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்ப கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்ய நன்மைகள், மேன்மைகள், சிறப்புகள் அத்தனையும் நான் அடைந்து விட்டேன். எதனால? கிருபை என்ற இயேசு இந்த வாய்ப்பை எனக்கு தந்தபடியினால. ஆகவேதான் பாருங்க, எபேசியரின் ஆக்கியோன் எப்படி சொல்லுகிறார்? எபேசியரின் புஸ்தகம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கவனிங்கள், ரொம்ப அழகா சொல்லுகிறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்போ ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை எது கொடுக்குது? கிருபை தான் கொடுக்குது. கிருபை தான் கொடுக்குது. அப்போ ஒரு மனுஷனுடைய முயற்சி ரட்சிப்பை கொடுக்கல, கிருபை தான் ரட்சிப்பை கொடுக்குது. அப்ப கிருபை ரட்சிப்பை கொடுக்குது. எது அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொண்டது? விசுவாசம் அதை எடுத்துக்கொண்டது. அப்போ கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப ஒரு நட்பு இருக்கு, ஒரு ஐக்கியம் இருக்கு. அப்ப கிருபை தான் எல்லாம் கொடுக்கிறது, விசுவாசம் என்ன செய்கிறது? அதை எடுத்துக்கொள்ளுகிறது. கிருபை ஒன்றையும் கொடுக்கவில்லை என்றால் விசுவாசத்தால் எடுக்கவே முடியாது. அப்போ விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் கிருபை ஒன்று கொடுக்கணுமே, கொடுத்ததான் எடுக்க முடியும். அப்போ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம ரொம்ப விசுவாசம் அதிகமாக கவனிச்சோம், இப்போ கிருபை ரொம்ப அதிகமாக பேச போறோம் ஈவினிங்ல. அப்போ பாருங்க, இது ரெண்டுமே ஒரே ட்ராக்ல, தண்டவாளத்தில் 2 தண்டவாளம் இருக்கு இல்லையா ஒரு ட்ரெயின் ஓடுறதுக்கு, அது மாதிரி ரெண்டுமே முக்கியம் பாருங்க. ரெண்டுமே அவ்வளவு முக்கியம், கிருபையும் விசுவாசமும். அப்போ பாருங்க, விசுவாசம் எனக்குள் எவ்வளவு இருந்தாலும் கிருபை கொடுக்கப்படவில்லை என்றால் என்னால் ஒன்றையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ கிருபையாக இயேசு இந்த பூமிக்கு வந்து எனக்கு எல்லா நிறைவையும் அவர் கொடுத்து விட்டார். அப்ப நான் என்ன பண்ணேன்? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கிருபை என்ற இயேசுவை உயிரோடு கூடவே மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் சந்தேகப்படாம இதயத்துல விசுவாசிச்சேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு முயற்சியும் பண்ணல, நான் எந்த மலைக்கும் ஏறல, எந்த வேலையும் குத்தல, நான் எந்த நெருப்பையும் மிதிக்கல, எந்த காசி ராமேஸ்வரம் போல எந்த புண்ணிய காரியத்தையும் நான் ஒண்ணும் செய்யல. என் இதயத்துல வாய் திறந்து அறிக்கை செய்து விசுவாசிச்சேன். உடனே மகோ உன்னதமான கிருபை என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு, என் ஜீவியத்துக்குள்ள வந்துருச்சு. எனக்குள்ள அந்த கிருபை வந்து விட்டது. ஒரே ஒரு விசுவாசம் அந்த கிருபையை கொண்டு வந்துடுச்சு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அதை செஞ்சிருக்கிறாரா. ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாரான்னா, மாம்சமான ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனிதனுடைய முயற்சியினால் கிரியையினால் உண்டானதல்ல, இது 100% சொல்ற பாருங்க, சுத்த கிருபை, அந்த கிருபினால் இது உண்டானது. இதுல மனிதனுடைய முயற்சி என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. 100% தேவனுடைய தயவாலும் இரக்கத்தாலும் இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா சொல்றாதீங்க எங்க அப்பா அம்மாவுடைய புண்ணியம், அப்பா அம்மாலாம் நல்லவங்க நல்லவங்க, அவங்களோட ஓகே, நான் யாரையும் குறையா சொல்லலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. யார் பொல்லாதவங்களாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க, நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு. சொல்றாரு, பொல்லாத மனுஷன் தான் நீ, ஆனாலும் நீ என்ன பண்ற? உன் பிள்ளைக்கு இவ்வளவு பெஸ்ட கொடுக்கிறியே நீ, நான் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறேன் தெரியுமா உனக்கு? அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்ன்றாரு. அவ்வளவு நல்லவர் பாருங்க, நல்ல உள்ளம் கொண்ட கர்த்தர் பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, அந்த கிருபை என்ன பண்ணிடுச்சு சொல்லி முடிச்சுடுறேன், கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்ணிடுச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமை இருந்ததோ அதே மகிமை எனக்கு வரும்படி அந்த கிருபை செய்து முடித்து விட்டது. கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு இருக்குமோ அதே சிறப்பு எனக்கு வரக்கூடிய அளவுக்கு கிருபை செய்து முடித்து விட்டது. கிறிஸ்துவுக்கு எவ்வளவு மேன்மை, சிறப்பு, மகிமை, கனம், நன்மை, என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனையும் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம நான் பெற்று அனுபவிக்கக்கூடிய ரகத்தில் கிருபை நம்மை மாற்றிவிட்டது.
எப்படி மாற்றி இருக்கு பாருங்க. வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். கிறிஸ்து என்ற கிருபையை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டவுடனே நான் இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எப்படியே மாறிட்டேனா, சேர்ந்து வாசிக்கலாமா வசனத்தை? இப்ப நான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவனாகவே நான் இருக்கிறேன். அப்போ இயேசுவின் சரீரமாக நான் இருக்கிறேன். யாருடைய சரீரமா நான் இருக்கிறேன்? இப்ப கொஞ்சம் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க சரீரத்துல எது முக்கியமான உறுப்பு, எது முக்கியமில்லாத உறுப்பு? முக்கியமில்லாத ஏதாவது ஒரு உறுப்பு என்று ஒரு உறுப்பு உங்க சரீரத்துல இருக்கா? வெல்கம் பிரதர். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க சரீரத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் வேண்டாத உறுப்பு ஏதாச்சும் ஒன்று இருந்தா சொல்லுங்க. வெட்டி போட்டுடலாம். காதை வெட்டிடலாமா? சின்னதா தானே இருக்கு. கை கட்டுங்க. சுண்டு விரல், சின்ன சுண்டு விரல் எடுத்துடலாமா? சுண்டு விரலா இருந்தாலும் சரி, சுண்டாத விரலா இருந்தாலும் சரி, தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் இவருக்கு அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இது அவருடைய சொந்த சரீரமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? தேங்க்யூ பிரதர். அதுதான் இயேசு சொல்றாரு, என் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அற்பமானது அல்ல. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் உங்களுக்கு எப்படி அற்பமானது இல்லையோ, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளவு மோசமானது இல்லையோ, உங்க உறுப்பு ஒவ்வொன்றும் எவ்வளவு உங்களுக்கு முக்கியமா இருக்கிறதோ, கர்த்தர் சொல்றாரு, சபையே நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. நீ என் உறுப்பு, நீ என் கை, நீ என் காலு, நீ என் கண்ணு, என் அவயவங்கள் அத்தனை நீதான்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போ அந்த அளவுக்கு நம்மளை மாத்தி அவரையும் நாமும் பிரித்த நிலையில் அல்ல. கிருபை, ஏன்னா கிருபை வரத்துக்கு முன்னாடி தகுதியை வச்சுதான் கர்த்தர்கிட்ட போனாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர்கிட்ட போனா என்ன வேணும்? பழைய ஆயுதம் என்னெல்லாம் வேலை செஞ்சது? ஒடுக்குதல், சாம்பல், உபவாசம், கண்ணீர், கதர், இப்படிலாம் நிறைய மேட்ரு இருந்து அதை வச்சுதான் எங்க போக முடியும்? தேவனிடத்துல கிட்டி சேர முடியும். ஓகேங்களா? ஆனா இப்போ இந்த முயற்சி ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. 100% அவருடைய சுத்த கிருபை என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறந்த ஒன்னையுமே பார்க்காம அப்படியே நான் கொண்டு வந்து அவருடைய அவயவமா மாத்திருச்சு. அவருடைய கிருபை என்ன பண்ணிடுச்சு? என்ன அவயவமா மாத்திடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன். பாஸ்டர் என்ற முறையில் நீங்க என்ன பண்றீங்க? கனப்படுத்துறீங்க. ஐயா வாங்கய்யா, அப்படி வாங்கய்யான்னு சொல்லும் பொழுது, ஐயா நீங்க மட்டும் வாங்க, உங்க காலை கொஞ்சம் கழட்டி வெளியே வச்சுட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்களா? ஐயா நீங்க மட்டும் வாங்க, அந்த கை இருக்கு, கை கொஞ்சம் கொஞ்சம் தனியா அதை கட் பண்ணி அந்த தட்டில் அந்த வீட்டுக்கு வெளியே அப்படி போட்டுட்டு நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஐயாவுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே மதிப்பு இந்த கைக்கும் கொடுக்குறீங்க. இந்த ஐயாவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஐயாவுடைய காலுக்கும் மதிப்பு கொடுக்குறீங்க. இந்த ஐயாவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த ஐயாவுடைய தலைக்கும் மதிப்பு கொடுக்குறீங்க. ஆமென்னு சொன்னீங்கன்னா இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க, இயேசுவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கோ அவருடைய அவயவமா இருக்கக்கூடிய எனக்கும் அவ்வளவு மகிமை வந்து விட்டது. ஏன்னா நான் அவருடைய சரீரமா இருக்கிறதுனால. அது கிருபை மாற்றி விட்டது, எனக்கு அந்த மகிமையை கொடுத்து விட்டது. அப்ப நான் சொல்றேன், இயேசுவை பார்த்து பிசாசு பயந்தா உங்களை பார்த்து பிசாசு பயந்துதான் ஆகணும். ஏன்னா இயேசுவின் சரீரனா. இயேசுவை பார்த்து பாவம் பயந்தால் உங்களை பார்த்தும் பாவம் பயந்தே ஆகணும். ஏன்னா நான் இயேசுவின் சரீரம். இயேசுவை பார்த்து பரலோகம் மதித்தால் என்னையும் பார்த்து பரலோகம் மதிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் வேறு, இயேசு வேற அல்ல, இயேசுவின் சரீரமா நான் இருக்கிறேன். இயேசுவை பார்த்து இந்த உலகம் கனத்தை கொடுத்தால் யாருக்கும் கனத்தை கொடுத்துதான் ஆகணும். சத்தமா சொல்லுங்களேன், எனக்கும் கொடுத்துதான் ஆகணும். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அர்ப்பன். நான் அர்ப்பன் தான்,
நான் குப்பைதான், நான் தூசுதான். ஆனா கிருபை என்னை அலங்காரமா மாத்திருச்சு. கிருபை என்ன அவருடைய அவயவமா மாத்திருச்சு. கிருபை என்ன சூப்பரா மாத்திருச்சு. கிருபை என்ன அவருக்கு இணையாக என்னை மாற்றி விட்டது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்லாக்கியம் சரீரத்தமாகி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் தலைக்கு மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் தலைக்கு மட்டும்தான், மூஞ்சிக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவேன், சோப்பை போட்டு கழுவேன், என் தலைக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவேன், பவுடர் போட்டு ரப்பிப்பேன், உடம்பு நான் பண்ண மாட்டேன், ஒன்னா அப்படியே விட்டுருன்னு சொல்றீங்களா? காலங்காலத்தில் ஏஞ்சி ஒன்னா காலை கடன் உள்ள போறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒட்டு மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணி கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிறோம் பாருங்க. தலைக்கு என்ன மதிப்பை கொடுக்கிறோமோ அதே மதிப்பை சரீரங்களுக்கும் கொடுக்கிறோம். காலில் பாருங்க, சின்ன சுண்டு வரல் காயப்பட்டுடுது, ஒட்டுமொத்த பாடி எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு. காலில் சின்ன சுண்டு வரல் ஆயிடுது, ஒரு இடிச்சுக்கிறோம், காயம் வந்துடுது, ரணம் வந்துடுது, ஒரு புண்ணு மாதிரி ஏற்பட்டுடுது. என்ன நடக்குது? ஒரு சின்ன ரணம் தான் முழு அவயமும் பாதிக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சின்ன கஷ்டம் இயேசுக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம்ன்றதை மறந்துடாதீங்க. நீங்க போகிற பாதையில் உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் அது இயேசுக்கும் ஒரு பெரிய சவால். பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் அது அவருக்கு வரக்கூடிய துன்பம். ஏன்னா சபை வேறு தலை வேறு என்றல்ல, இயேசுவும் நானும் ஒரே அவயவமா இருக்கிறோம். அப்படியேதான் என்ன மாத்திட்டாரு பாருங்க. எது மாத்துச்சு? என்னுடைய உபவாசமோ, ஏன் தியாகமோ, ஏன் யோக்கியமோ, என்னுடைய ஏதோ ஒரு தியாகத்தின் காரியங்களோ புண்ணியமோ செய்யாம கிருபை என்ற இயேசு, அந்த கிருபை வந்துச்சு. அந்த கிருபையை நான் விசுவாசிச்ச உடனே அந்த கிருபை என்னை தேவரகமாய் மாற்றிவிட்டது. அப்ப இது சபைக்கு விளங்கணும் பாருங்க. சபைக்கு எவ்வளவு விளங்கணும். அதுக்காக தான் ஆதியிலே பவுல் 1ஆம் நூற்றாண்டு சபையிலிருந்து இந்த பிரசங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. சபையில பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன சொல்றார் பவுல்? பிரசங்கத்தை பத்தி சொல்றாரு, ஊழியத்தை பத்தி சொல்றாரு. பிரசங்கமே என்னது தானா? ஊழியமே என்னது தானா? சத்தமா சொல்லுங்களேன், கிருபை. சுவிசேஷமே என்னது தானா? கிருபை. பிரசங்கமே என்னது தானா? கிருபை. சத்தியமே என்னது தானா? கிருபை. அப்ப பவுல் சொல்றாரு, என் லைஃப்ல நிறைய போராட்டம் வருது, கட்டுகள் வருது, உபத்திரங்கள் வருது, நெருக்கம் வருது, நான் சட்டையே பண்றது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என்ன தொடுறவ அவரை தொடுற மாதிரி. ஏன்னா நான் அவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிறேன். அது பாருங்க, அது முன்னாடி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு போராட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். என்றைக்கு சபைக்கு இந்த கிருபையின் மகோ உன்னதமான வெளிச்சம் உள்ளத்தில் வருகிறதோ அன்றைக்கு ஒரு நாளும் சபை ஒரு நாளும் கவலைக்குள்ளா இருக்காது. சபை ஒரு நாளும் துன்பத்துக்குள் இருக்காது. சபை என்ற மனவாட்டி ஒரு நாளும் உபத்திரவத்திற்குள்ளாக தன்னை வருத்திக் கொள்ளாது. சபை வாய்த்திருந்து சொல்லும், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் இயேசுவுக்கு இருந்த மகா மேன்மையான மகிமையும் மகத்துவமும் நன்மையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகல ஸ்லாக்கியமும் சபையாகி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய நிலையில் நான் வந்துவிட்டேன். இதுதான் பவுல் சொல்கிறார், இந்த கிருபையை தான் சபையில பிரசங்கம் பண்றோம், இந்த கிருபையை தான் சுவிசேஷமா அறிவிக்கிறோம், இந்த கிருபையை தான் சொல்லி கொடுக்கிறோம். இந்த சத்தியங்கள் எந்த அளவுக்கு நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதோ, புரிந்து கொள்ள முடிகிறதோ, நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும், உங்க ஜீவியமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம போடுற முட்டில தான் வண்டி ஓடுதுன்னு, நம்ம போற உபவாசத்தை தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லது, நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நானும் உபவாசம் பண்றேன் பாருங்க, இதான் நல்ல விஷயம், தவறே கிடையாது. ஆனா அது பழைய ஆயுதம், அது பழைய ஆயுதம். இப்ப எத்தனை பேர் வீட்டுல கிரைண்டர் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், கட்டடுப்பு போயிடலாம் எத்தனை ஸ்திரீகள் விரும்புறீங்க? கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு, இல்லையா நாங்க கட்டடுப்புக்கே போயிடுறோம். இப்படி உக்காந்துக்கினே புல்லாங்குழல் வச்சு, புல்லாங்குழலா ஊதாங்குழல் வச்சு ஊத்திக்கினே
கண்ணில் போக்காடிச்சுன்னு கண்ணீர் வர வச்சுக்கிட்டு எங்க அம்மாவும் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் பாருங்க, எங்க பாட்டியும் போடுவாங்க பாருங்க பாடு, நல்லா போய் உட்காருவாங்க, கறி நெருப்பா வெளியே வருவாங்க அப்படியே. ஒரு நாள் அங்க போக விரும்பவே, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழல் அவ்வளவு சகாயங்களையும் சொகுசுகளையும் கொடுத்து விட்டது. நான் சொல்லுகிறேன், தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாய் சொகுசாய் மாற்றிவிட்டது, நம்மை சுகமாய் மாற்றிவிட்டது, நம்மை மேன்மையாய் மாற்றிவிட்டது. நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொகுசு நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா கர்த்தர் பண்றாரு மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டோம்? நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்குது, நம்ம என்ன பண்றோம், சரி நல்லா படிக்குது நம்ம பொண்ணு, ஒரு சிஸ்டம் வாங்கி கொடுப்போம், வாங்கி தரோம். பாருங்க, பையன் நல்லா படிக்கிறானே, அவன் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கிறது, ஒரு ரூம் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சில வீட்டில். சரி, பொண்ணு எப்போ பார்த்தா தரையிலே உட்காந்து பாவம், அதுக்கு முதுவெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணி கொடுப்போம், ஒரு டேபிள் சேரு வாங்கி கொடுப்போம். அப்புறம் பாருங்க, பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு சொகுசு பண்ணி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு எல்லா ஆஸ்பத்தை கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களை விட, என்னை விட, நம்மை விட நம் பரலோக பிதா மிகவும் நல்லவர். அவருடைய பிள்ளையாகி அவருடைய சரீரமாக எனக்கு சொகுசான வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு ஏற்படுத்துறாரு, அந்த கிருபை எனக்கு பண்ணுது, அந்த கிருபை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இத சபையில பிரசங்கம் பண்ணா அது சொகுசா, அது கெட்ட வார்த்தைன்ற மாதிரி இருக்குது பாருங்க நிறைய பேருக்கு. ஆனா பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது மட்டும் நல்ல வக்கனையா பண்ணி கொடுக்குறோம். நான் சொல்றேன், நம்மை விட நம் பரலோக தகப்பன் மிக நல்லவருங்க. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவே நம்மை மாற்றிவிட்டார். இதுதான் கிருபையை நம்ம இப்படியாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிறிய சொல்லுவாங்க பாருங்க, என்னது டீசரா சொல்றாங்க பாருங்க, டீசர்ன்றாங்க, அப்புறம் ட்ரைலர்ன்றாங்க, அப்புறம் ஃபுல் பிக்சர்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு டீசர் தான் ஓட்டியிருக்கோம். வர வாரத்தில் ட்ரைலர் ஓட்டுவோம். இன்னும் கொஞ்ச நாள் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் பிக்சரே வரும். கிருபையின் மகோ உன்னதமான சத்தியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். சபைக்கு கண்கள் திறக்கப்படும். கிறிஸ்துவானவர் நமக்கு பாராட்டிய மேன்மைகளை புரிந்து கொண்டால் வாழ்வின் தராதரம் மாற ஆரம்பிக்குங்க, கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா பாருங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுது, ஐ ஸ்டைலா மாறிடுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 ஸ்டார்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கையேந்தி பவனுக்கு போக மாட்டீங்க. சபைக்கு விலங்குல பாருங்க, கையேந்திலே உட்கார வச்சிருக்கு. அந்த கையேந்தில போய் பார்த்தா குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட முடியல. ஒருத்தன் கொஞ்சம் பார்த்தா உச்சாட்சின்னு இருக்கான் ஒருத்தன். சபை பாருங்க, கையேந்தி பவன்ல நீ போயிடு, கெட்டு போயிடுவேன், இங்கதான் நான் கெட்டு போறேன், இங்கதான் மூக்கு சளி சிந்தி அப்படியே பரோட்டா எடுத்துட்டு வந்து வைக்கிறான், அப்படியே பாயா எடுத்துட்டு வந்து ஊத்துறான், அது சாப்பிடுங்க பறிச்சாங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன் லைஃப் ஐஸ்டைல மாத்துறேன்றாரு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? அங்க வந்துட்டீங்கன்னா இதை நோக்கி பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, மேலானவைகளை தேடுங்கள், மேலானதை நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள். வாழ்வின் தராதரமே மாற ஆரம்பிக்கும். கிருபை அப்படியாக நம் வாழ்வில் செய்து விடுகிறது. அல்லேலூயா.